முக்கணிகளில் முதன்மை வகிப்பது மாம்பழம் என்றாலே மழலைகள் முதல் வயோதிகர் வரை கொண்டாட்டம்தான். ஆனால் ஆண்டு முழுவதும் மாம்பழங்கள் கிடைப்பதில்லை என்பது சற்று ஏமாற்றமான விஷயம். ஆனால் இதற்கு விதிவிலக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சீசன் இல்லாத நேரத்திலும் மாங்காய் காய்த்து வருகிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் குமரி மாவட்டத்தில் மாமரங்கள் பூத்து காய்க்கிறது. உலகிலேயே ஆஃப் சீசன் மாமரங்கள் பூத்து காய்ப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான். இதை விவசாய ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இடைப்பருவத்தில் காய்க்கும் மாங்கனிகளை மாம்பழ பண்ணையில் அடுக்கி வைத்து தோட்ட ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள் அசத்தி காட்டினர். இதையொட்டி நடத்தப்பட்ட கண்காட்சியில் பல்வேறு வகையான மாம்பழங்கள் இடம் பிடித்திருந்தன. இந்த கண்காட்சியை பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பிரேம் ஜோஷ்வா திறந்து வைத்தார். நாட்டு வாழைப்பூ, ஆம்லெட், கிளிசுண்டன், பங்கனப்பள்ளி, சின்ன கொத்து, ஹிமாயுன் சிலிட், சுமன், பாதிரி, மக்ரோன், தேங்காய் பெருசு, ஜஹாங்கீர் என விதவிதமான 50க்கும் மேற்பட்ட மாங்கனிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. சீசன் இல்லாத நேரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மாம்பழங்கள் பார்வையாளர்கள் நாவில் எச்சில் ஊற வைத்தது. Tasted 1 or 2 mangoes, that is Banganpalli, so it is a very tasty mango, and the purpose of our project, if we are able to grow the off season mangoes in all over country, then definitely our farmers will be benefited by this. இது போன்ற ஆஃப் சீசனில் காய்க்கும் மாமரங்கள் குறித்து ஆய்வு நடத்தி பிற மாநிலங்களிலும் இதுபோல மாங்கன்றுகளை பயிரிட வசதியாக மத்திய அரசு 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மரபணு பழங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வரும் பீதியை குறைக்க இதுபோன்ற அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி பழங்களை உற்பத்தி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகின்றனர்.